ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் எங்கே இப்போ ரெடியாக இருக்கேன்னா ஜூடியோக்கு தான் போக போகிறேன். ஜூடியோ ஷாப்பிங் வீலாக் தான் இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஜூடியோவுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் எந்த ஜூடியோவுக்கு வந்திருக்கேன்னா டி நகரில் இருக்க ஜூடியோவுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்காக இந்த வீலாக் நான் வந்து போடுறேன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஜூடியோ வீலாக் போட்டிருக்கேன். அதில் வந்து ரேண்டமாக சம் கிளிப்பிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்னுமே வந்து நிறைய ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கே என்னெல்லாம் இருக்குன்ட்டு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா செக்ஷனும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அட் தி எண்ட் வந்து பாய்ஸ் செக்ஷனும் வந்து நான் ஓவராலாக வந்து வீடியோ எடுத்திருப்பேன். யாருக்கெல்லாம் வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி இப்போ பார்க்க பிடிக்குமோ அவங்களாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எடுத்தோடனே நான் வந்து லிப்ஸ்டிக் அந்த பக்கம் தான் வந்திருந்தேன். அங்கே வந்து கொஞ்சமாக வந்து நெயில் பாலிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து சைடில் பார்த்தோன்னா நிறைய ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அண்டு டிண்ட்லாம் வச்சுருந்தாங்க. டிண்ட் வந்து ஃபவுண்டேஷன் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ டிண்ட். அதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அண்ட் என்னோடய ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிண்ட் எடுத்து போட்டுட்ருந்தேன். இப்படி போட்டுட்டு ஃபேஸில் போடும்போது தான் எனக்கே வந்து ஷாக்கு. ஒருத்தர் ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகி பார்த்தாரு. அவர் எப்போ வந்து எப்படி எதுக்காக வந்து பார்த்தாருன்னு எனக்கே தெரியல. எனக்கு பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. இதோ இவர் தான் அவர். என்னோடய ஷேடுக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆச்சு. ஸ்கின்லேயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன க்ளோ மாதிரி கொடுக்குது, ஒரு டிண்டட் க்ளோ மாதிரி. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் அதை அங்கே போய் ஒரு விஷ் லிஸ்ட் வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருந்தேன். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் ஸ்கின் டிண்ட்டு அது நல்லா இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அது கீழேயே சீக் டிண்ட், மஸ்காரா எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த டபுள் காம்போ தான் வந்து பார்த்துட்ருந்தேன். இது வந்து ஒரு பக்கம் வந்து லிப்ஸ்டிக், அதாவது லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கும். இன்னொரு சைடு வந்து லிப் க்ளாஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 ஷேட்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவு ஷேட்ஸில் வந்து எதுவுமே கிடைக்காதனால நான் அப்படியே வந்து வேறு பக்கமாக திரும்பிட்டேன். அடுத்து வந்து ட்ரெஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து 899, 799 அப்படி இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னே வந்து அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் கூட என்னடா இவ்வளோ ரேட் இருக்குது பார்க்கணுமான்ட்டு ஃபீல் ஆகிடுது. அண்ட் இந்த பக்கம் வந்து காம்போ ஃபவுண்டேஷன், காம்போ சீக் டிண்ட் எல்லாமே வந்து காம்போவாக வச்சுருந்தாங்க. நெயில் பாலிஷ் காம்போ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வந்து பார்க்கலான்னு போயிட்டேன். ஸ்லிப்பர்ஸுமே வந்து எனக்கு அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அந்த அந்த 399, 299 வந்து கலெக்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதையுமே வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து உள்ளே அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். இது பார்த்ததுமே வந்து ஷைனிங்காக அந்த ஏதோ ஒரு சாங்கில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த குஷி மூவியில் தான் ஜோதிகா டான்ஸில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில்வர் ஷிம்மரில் வந்து டிஷர்ட்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து 499க்கு ஹுடீஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே பேகி பேண்ட்ஸ் அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்ருந்தேன். நான் எப்படின்னா, இப்போது யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள், வாங்குகிறோமோ இல்லையோ கிட்ட போய் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நான். அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு பல்காக வந்து போட்டு வச்சு நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஷின்சான் பார்த்துருந்திங்கன்னா தெரியும், மிக்ஸி வந்து எங்கே ஆஃபர்னு டக்குன்னு ஓடுவாங்களோ அந்த மாதிரி என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது, இங்கே என்ன ஏதோ இருக்குன்ட்டு நான் போய் பார்க்க போனேன். பட் அங்கேயும் வந்து அந்த சேம் ப்ரைஸுக்கானது தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 299க்கு இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. நான் சண்டே போனேன், செம்ம கூட்டம், அங்கே நிற்கவே முடியல. பில்லிங்க்கு மட்டுமே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட நின்று பில் போட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதை வேண்டான்னு வைக்கிற அளவுக்கு என் மைண்ட் வந்து போயிடுச்சு. இது வந்து 399க்கு வந்து இந்த மாதிரி டாப்ஸ்லாம் இருந்தது. அதுதான் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதெல்லாம் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து மீஷோ வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அதில் இவ்வளோ கம்மியாக இருக்கும்ல, அதில் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 499ல் இந்த ஆலியா கட் டாப்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து சும்மா வச்சு பார்த்துட்ருந்தேன். நான் எப்படியோ வாங்க போகிறதில்ல, அதனால் சரி சும்மா வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு எல்லா மாடலும் வந்து பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு அப்படியே சுற்றி போனால் 299க்கு வச்சுருந்தாங்க. இதில் வந்து காட்டன் மாதிரியே இருந்தது. பட் வந்து அது பியூர் காட்டனான்னு எனக்கு தெரியல. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான். இதில் வந்து குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மாடலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை.
இந்த ஒரு பிங்க் மட்டும் வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் அப்படியே எடுத்து காமிக்கலான்ட்டு எடுத்தேன். அந்த பிங்க்கில் வந்து சென்டரில் வந்து குட்டி குட்டி லீஃப் வச்ச மாதிரி அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்து குட்டி லீஃப் வச்ச மாதிரி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ராப் டாப்ஸு, அப்புறம் கவுன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாமே வந்து 799, 899 இப்படியே தான் வந்து ரேட்டு வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம மனசு வந்து எடுக்க போக மாட்டேங்குது. ஸோ சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குன்ட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஜூடியோ ஃபுல்லாக வந்து நான் சுற்றிட்டேன். அந்த மாதிரி எல்லா ரோவும் போய் எல்லா ட்ரெஸ்ஸும் மாடல்லாம் எடுத்து பார்த்து ஃபுல்லாக வந்து சுற்றிட்டேன் நான். நீங்கள் யாராச்சும் வந்து ட்ரெண்டியாக கவுன்ஸ், ஷார்ட் டாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜூடியோ விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் வந்து ப்ரைஸ் தான் வந்து அஃபோர்டபுளாக இல்லை. எல்லாமே வந்து 799, 899 இப்படி தான் வந்து இருக்குது. நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டூடியோ வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஓவர் கோட் மாடல்ஸ், ஷார்ட் டாப்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருக்குது. பட் ப்ரைஸை யோசித்தா தான் வந்து நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் பேக் வந்துடுது. சரி அப்புறம் வாங்கிக்கலாம், இன்னும் ஒரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு என் மைண்டுக்கு வந்து போயிடுது. எப்படி இருந்தாலும் இந்த பிளாக் மட்டும் பார்த்தாலே நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவேன். எனக்கு இந்த பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கையில் எடுத்து பார்த்தா பிளாக் டாப் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது எனக்கு வந்து ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாய்ஸ் செக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். அங்கே வந்து பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து இருந்தது. நம்ம சரவணாலாம் போனோன்னா 150, 140க்கு அந்த நைட் சூட்டு ஏதாவது வந்து நமக்கு கிடைக்கும்ல. ஆனால் இங்கே என்ன தெரியுமா கிடைக்குது? சாக்ஸ் பேர். அதுதான் வந்து 150க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 இயர்ஸ் to 14 இயர்ஸ்க்கு பாய்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பேபிஸ்க்குமே வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்கள் அப்படியே என்னெல்லாம் இருக்குதுன்னு. ஸோ நம்ம லேடிஸ் செக்ஷனில் தான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா, பாய்ஸ் செக்ஷன்லேயுமே வந்து அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து அள்ளி போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸு. அவங்க வந்து 499, 799, 899 அண்ட் 999 அவ்வளோதான். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து 200க்கு வந்து டிஷர்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணி நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 150க்கு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சில்ட்ரன்ஸோட டிஷர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள் பேபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகான டிஷர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வந்து எடுத்து பார்த்துருந்தேன். இந்த யூனிகார்ன் ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரிலாம் வந்து யூனிக்கான பிரிண்டட் டிசைன்லலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதனால அந்த செக்ஷனில் கொஞ்சம் அப்படியே கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து நல்லா இருந்தது. குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த யூனிக்கான பிரிண்டட் டிஷர்ட்டில் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் பிளாக்கு இந்த மாதிரி அண்டு யூனிகார்ன் போட்டது இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளான்ஸ் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே போயிட்டேன். நீங்களே பாருங்கள். அது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து பாய்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. டிஷர்ட்டு, ஷர்ட்டு, அந்த ஷர்ட்லேயே வந்து கிளாத் மெட்டீரியல்லாம் வந்து நல்லா இருந்தது. அது வந்து குறை சொல்ல முடியாது. ஜூடியோவில் கிளாத் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. பட் வந்து கிளாத் வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது. இவங்களுக்குமே அதாவது பாய்ஸ்க்குமே நிறைய மாடல் டிஷர்ட்டு அண்டு ஷர்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த மெட்டீரியல் குவாலிட்டிலலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அப்படியே ஒரு கவர் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன். அவங்களுக்குமே வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸு அண்ட் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வெட் வைப்ஸு, சாக்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. இதை வாங்கிட்டு பில் போடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். விட்டால் அந்த ஜூடியோவுக்கு வெளியிலேயே கூட க்யூ நிற்கும் போல் அந்த அளவுக்கு நின்றுருந்தேன். நிஜமாக வந்து நான் பில்லிங் போட்டு முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
ஒரு கட்டத்தில் வந்து வேண்டான்னு தான் தோணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பிளாக் கலர் பபிள் ஹெட்பேண்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் போனப்பவே எனக்கு கிடைக்கல. பிங்க் கலர் தான் இருந்தது. ஸோ அது கண்ணில் பார்த்தோன்னே இது இன்றைக்கி அதை வாங்கியே ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் டிண்ட் அது கொஞ்சம் நெயில் பாலிஷஸ்லாம் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி வீலாக்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பாய்.